ஆனால் நான் இதை வச்சு இன்னும் 10 நாள் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க சோப்பு இந்த மாதிரி சைஸில் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நான் இதை வச்சு இன்னும் 10 நாள் யூஸ் பண்ணுவேன். எப்படி தெரியுமா? இப்படி பண்ணுவேன். 2 சோப்பையும் ஒன்றா சேர்த்துருவேன். எப்படின்ட்டு இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். புதுசாக ஒரு சோப்பு வாங்குவேன். அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த சோப்பையும் மிக்ஸ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு இதில் வச்சு ஆட் பண்ணி விட்ருவேன். இந்த மாதிரி ஆட் பண்ணக்குள்ளே அந்த சோப்பை தூக்கி போடவும் தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ண சோப்பு தான் எகெயின் கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இதை நான் சின்ன வயசில் நியூஸ் பேப்பரு நிறையா படிப்பேன். அப்போது மெயினாக வந்து தினத்தந்தி, அதில் வந்துட்டு வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் சிறுவர் மலர், இளைஞர் மலர், குடும்ப மலர், அப்புறம் வந்து மாணவர் ஸ்பெஷல்னு திங்கக்கிழமை இருக்கும். இந்த 4 இதுலேயுமே நிறைய டிப்ஸு, ட்ரிக்ஸு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க. அதில் நிறைய கேதர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா? அதில் ஒன்று இந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ளே நம்ம சிக்கனமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு மாதத்தில் ஒரு சோப்பு வாங்குகிற நம்ம இந்த மாதிரி பண்ணக்குள்ளே அந்த ஒரு மாதங்கிறது 30 நாளுங்கிறது 40 நாளாக மாறும். அப்போது நமக்கு சிக்கனமாகும். இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.